Shall we turn to Luke's Gospel, chapter 19? நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். We will read from verse 11 to 24 responsively. 11ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரை மாறி மாறி வாசிப்போம். Luke's Gospel, chapter 19. லூக்கா 19ஆம் அதிகாரம் 11லிருந்து 24 வரை. From verse 11 to verse 24. 11ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரை மாறி மாறி வாசிப்போம். And as they heard these things, he added and spake a parable, because he was nigh to Jerusalem, and because they thought that the kingdom of God should immediately appear. பிரபுவாகிய ஒருவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்திற்கு போக புறப்பட்டான். And he called his 10 servants and delivered them 10 pounds, and said unto them, Occupy till I come. அவனுடைய ஊரார் அவனை பகைத்து இவன் எங்கள் மேல் ராஜாவாயிருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாபதிகளை அனுப்பினார்கள். And it came to pass that when he was returned, having received the kingdom, then he commanded these servants to be called unto him, to whom he had given the money, that he might know how much every man had gained by trading. அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவரே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். And he said unto him, Well, thou good servant, because thou hast been faithful in very little, have thou authority over 10 cities. அப்படியே இரண்டாம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். Be thou also over 5 cities. And he said likewise to him, Be thou also over 5 cities. பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். For I feared thee, because thou art an austere man, thou takest up that thou layest not down, and reapest that thou didst not know. So, verse 23. ஏன் நீ திரவியத்தை காசு கடையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடே வரப்பற்றிக் கொள்வேன் என்று சொல்லி. 24. And he said unto them that stood by, 24. You have to read 24. And he said unto them that stood by, Take from him the pound, and give it to him that hath 10 pounds. May the Lord help us to understand his word. கர்த்தர் தாமே அவருடைய வசனத்தை புரிந்து கொள்ள உதவுவாராக. Shall we pray? ஜெபம் செய்வோம். Heavenly Father, we thank you for giving us this precious time. அன்புள்ள பரமபிதாவே, எங்களுக்கு இந்த விலையேறப்பெற்ற நேரத்தை தந்ததற்காக நன்றி. We thank you for helping us to meditate upon your return all these months and weeks. உம்முடைய வருதலை பற்றி இந்த வாரங்கள் கடந்த மாதங்களில் தியானிக்க தருணத்தை தந்தீரே, அதற்காக நன்றி. Continue to speak to our hearts through thy word, Lord. உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களுடைய உள்ளத்தோடு தொடர்ந்து பேசும் ஆண்டவரே. We bind the powers of darkness ruling against us. எங்களுக்கு எதிராக போராடுகிற அந்தகார சக்திகளை உம்முடைய நாமத்தினால் கட்டுகிறோம். Help us to understand thy word. உம்முடைய வசனத்தை புரிந்து கொள்ள உதவி செய்யும். We pray that you give us the minds and hearts to accept it. உம்முடைய வசனத்தை ஏற்றுக்கொள்கிற மனதையும் உள்ளத்தையும் எங்களுக்கு தாரும். Because we ask this, binding the powers of darkness in the name Lord and Savior Jesus Christ. ஏனென்றால் இவையெல்லாம் அந்தகார சக்திகளை உம்முடைய நாமத்தினால் கட்டி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். You may be wondering why I read from this passage. நீங்கள் சற்று ஆலோசித்திருக்கலாம், எதற்காக இந்த பகுதியை இன்று வாசித்தோம் என்று. If we are talking about the second coming, what does this man mean? நாம் இரண்டாம் வருகை பற்றி தியானித்துக் கொண்டிருந்தோமே, நாம் படித்த இந்த பகுதி அதற்கு என்ன சம்பந்தம்? Now if you carefully see, when the Lord Jesus Christ was upon this earth, he was all the time talking about the kingdom of God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் எப்பொழுதுமே தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அவர் பேசிக்கொண்டே இருந்தார் என்று நீங்கள் கவனமாய் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். Nothing else but the kingdom of God. வேறு எதை பற்றியும் அல்ல, எப்பொழுதுமே தேவனுடைய ராஜ்யம் என்பதை மாத்திரமே. And he was saying that the kingdom of God is prepared for you
so that you may be in that kingdom. அவர் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்காக ஆயத்தப்பட்டிருக்கிறது, அதில் நீங்கள் இருக்கலாம் என்று சொன்னார். Sorry about that. We saw last week about the 1,000-year reign upon this earth by our Lord Jesus Christ. நாம் கடந்த வாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அரசாள போகிற 1000 ஆண்டு அரசாங்கத்தை பற்றி நாம் தியானித்தோம். If you want to understand the whole thing, you have to go back. நீங்கள் அதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் சற்று பின்னே செல்ல வேண்டும். If I have to go back, then I cannot come to the new one. நான் அதை பற்றி பேசினால் நான் புதிய காரியங்களை பேச முடியாது. So I want to go faster so that we may finish it on time. நான் வேகமாக சென்று சரியான நேரத்தில் முடிக்க பிரயாசப்படுகிறேன். Now we have been seeing that the kingdom of God, when the Lord Jesus Christ is going to come back the second time, He is going to establish this kingdom on this earth. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில் இரண்டாம் முறை வரும்பொழுது இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். Many times in the past I used to think that He is going to establish the kingdom of God in heaven. நான் கடந்த காலங்களில் நான் எண்ணியது என்னவென்றால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை பரலோகத்தில் ஸ்தாபிப்பார் என்று எண்ணினேன். But now I see, as I read God's word very carefully, He is going to establish His kingdom upon this earth. நான் கவனமாக ஜாக்கிரதையாக கர்த்தருடைய வசனத்தை படிக்கும் பொழுது நான் தெரிந்து கொண்ட காரியம், அவர் இந்த பூமியின் மேல் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். So He is going to prepare His kingdom on this earth. அவர் இந்த பூமியின் மேல் தேவனுடைய ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ண போகிறார். How can He rule this earth? எப்படி இந்த பூமியை அரசாள முடியும்? He can only rule this earth if He can defeat all the national heads, all the armies of this world. இந்த உலகத்தின் சேனைகளையும் இந்த தேச தலைவர்களையும் அவர் தோற்கடித்தால் தவிர எப்படி இந்த உலகத்தை ராஜரீகம் பண்ண முடியும்? So that's why when He comes back, அதற்காக தான் அவர் வரும்பொழுது all these armies come against Him and the Armageddon, He is going to kill them with the word of His mouth and destroy them and establish His kingdom. அப்பொழுது இந்த தேசத்தின் தலைவர்கள் அவருடைய சேனைகளோடு அவரை எதிர்த்து போர் செய்ய ஆர்மேகதோன் என்ற இடத்திற்கு வருவார்கள். அவர் தேவனுடைய வார்த்தை என்கிற பட்டயத்தால் அவர் அனைவரையும் கொன்றுவிட்டு அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். When they want to establish the capital city for India, நம்முடைய இந்திய தேசத்திற்கு தலைநகரத்தை அவர்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது ஸ்தாபிக்கும் பொழுது wondering because the Governor General from England was in Calcutta at that time. அந்த இங்கிலாந்து தேசத்திலிருந்து அந்த கவர்னர் ஜெனரல் அவர் கொல்கத்தா நகரத்தில் இருந்தார். So they could have established headquarters in Calcutta. அவர்கள் அந்த தலைநகரத்தை கொல்கத்தாவில் வைத்திருக்கலாம். They did not do it. ஆனால் அதை செய்யவில்லை அவ்வாறு. Then they thought which will be the central city in the whole country. இந்த தேசத்தில் மத்தியமாக இருக்கிற நகரம் எது? The central city in the whole country, many times we see Nagpur is almost in the middle, from east to west and north to south. நாம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லாவற்றிற்கும் மத்தியமாக இருக்கிற ஒரு நகரத்தை பார்ப்போம் என்றால் நாக்பூர் என்று சொல்லலாம். So they thought we can establish there. அவர்கள் அங்கு ஸ்தாபிக்கலாம் என்று எண்ணினார்கள். But finally I don't know how they came, they felt Delhi will be a good place. ஆனால் பிறகு என்ன ஆலோசித்தார்கள் என்று தெரியவில்லை. பிறகு தில்லி அது ஒரு சரியான இடம் என்று யுகித்தார்கள். So they chose that place and they built the Delhi as our capital. New Delhi. அந்த இடத்தை தெரிந்து கொண்டு புது தில்லியை கட்டி அவர்கள் அதை தலைநகரமாக மாற்றினார்கள். But for the kingdom of God, ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு God has established Jerusalem as the capital city. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த எருசலேமை தலைநகரமாக அவர் நியமித்திருக்கிறார். It is very interesting. இது மிகவும் முக்கியம். That he has chosen Jerusalem as the capital city. அவர் இந்த எருசலேமை தலைநகரமாக தெரிந்து கொண்டுள்ளார் என்பது. Right now, இப்பொழுது it is not the capital city for any country in this whole world. இந்த உலகத்தில் எந்த தேசத்துக்குமே அது தலைநகரம் அல்ல. So when God is going to come,
that's the time he is going to establish. எப்பொழுது தேவன் மறுபடியும் வருவாரோ அப்பொழுதுதான் அவர் அதை தலைநகரமாக ஸ்தாபிப்பார். Man may try to establish, but I don't think they can. மனிதன் அதை தலைநகரமாக ஸ்தாபிக்க பிரயாசப்படலாம், ஆனால் அது கூடுமோ என்று எனக்கு தெரியவில்லை. America established their embassy in Jerusalem. இப்பொழுது அமெரிக்காவுடைய எம்பசியை எருசலேமில் வைத்திருக்கிறார்கள். But that's not going to become the capital. ஆனால் அவர்கள் வைத்ததால் மாத்திரம் அது தலைநகரமாக மாறாது. They are thinking by doing that probably they can make the Jerusalem as the capital. அவர்கள் எண்ணுவது இப்படியெல்லாம் செய்வதால் எருசலேம் தலைநகரமாக மாறும் என்று. But I see when God comes back and gets the victory over all the enemies of the evil one, and when he puts the Antichrist and the false prophet in the hellfire, then he will establish the kingdom of God. நான் எண்ணுகிற காரியம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அந்தி கிறிஸ்துவையும் அந்த கள்ள தீர்க்கதரிசியும் அந்த நரகத்தில் தள்ளிவிட்ட பிறகு அவர் அந்த எருசலேமில் அந்த தலைநகரை ஸ்தாபிப்பார் என்று. If God is going to be the head of the whole world at that time, தேவன் இந்த உலகத்திற்கே தலைவராக இருக்க வேண்டும் என்றால், there should be, everything must be righteous. எல்லாம் நீதியாய் இருக்க வேண்டும். So as long as the devil is there, it cannot be righteous. இந்த பிசாசானவன் இருக்கிற வரை இந்த உலகத்தில் நீதி இருக்க முடியாது. So that's why the first thing the Lord Jesus Christ does is to put the devil in the where? The bottomless pit. Bottomless pit and lock him. He put the chain to him and then put him in the bottomless pit and locked and put a seal upon it. அதற்காக தான் முதலாவதாக தேவன் செய்கிற காரியம், அவர் ஸ்தாபிப்பதற்கு முன்பதாக பிசாசை பிடித்து அந்த பாதாள குழியில் தள்ளி அதை பூட்டி அதன் மேல் அவர் முத்திரை இடுகிறார். So in the worship meeting message I told you that Jesus is spoken of as the prophet, as the savior and as the king. ஆராதனை கூட்டத்தில் நான் உங்களிடம் சொன்னேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசியாகவும் இரட்சகராகவும் வரப்போகிற ராஜாவாகவும் அவர் சொல்லப்படுகிறார் என்று. Now we should not say வரப்போகிற ராஜாவாக. He is the king. அவர் ராஜா. He has revealed himself, but we do not understand the timings of all these things, how he is ruling the whole earth. அவர் இந்த உலகத்தை எப்படி அரசாளுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். So when you say he is the savior, அவர் இரட்சகர் என்று சொல்லும் பொழுது, what did I say? That gap between God and man was built by him. Who can build it? Only a priest can build it. அவர் ஒரு இரட்சகர் என்று சொல்லும் பொழுது நமக்கும் பிதாவுக்கும் இருக்கிற இடைவெளியை யாரால் ஒரு பாலமாக கட்டி அந்த இடைவெளியை சேர்க்க முடியும் என்றால் ஒரு ஆசாரியன் மூலமாக தான், ஆசாரியன் தான் அதை செய்ய முடியும். Because God has chosen this job of a priest to bring man and God together. அதற்காக தான் ஒரு ஆசாரியனுக்கு தேவனையும் மனிதனையும் ஒன்றுபடுத்துகிற வேலையை செய்வதற்காக ஆசாரியனை தேவன் தெரிந்து கொண்டார். Through the Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக he became the chief high priest for us to have the link between the sinful man and the living holy God. அவர் பிரதான ஆசாரியனாக நமக்கும் அந்த தேவனுக்கும் ஒரு பிரதான ஆசாரியன் மூலமாக நம்ம இருவருக்கும் அவர் ஒரு பாலமாக மாறினார். So every servant of God, ஒவ்வொரு தேவ ஊழியக்காரனும், he is the priest who will bring people to God through the Lord Jesus Christ, the high priest. அவர்கள் ஜனத்தாரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடம் கொண்டு வருகிற வேலை செய்வார்கள். So I hope you understand all these things properly. இதையெல்லாம் சரியாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். Now the high priest is the Lord Jesus Christ. பிரதான ஆசாரியர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. Brother Sundar Rao said, if you want to take part in the Lord's table, you must be communicating the gospel.
சகோதரர் சுந்தராவ் சொன்னார், நீங்கள் இதில் பங்கு பெற வேண்டும் என்றால் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். If you don't, you cannot take part, he said. நீங்கள் அறிவிக்காவிட்டால் இதில் பங்கு பெற முடியாது என்று சொன்னார். That's a very, very strong statement. அது ஒரு வல்லமையான வார்த்தை. So, what I wanted to tell you is, every child of God has the right to come and take part in the Lord's table. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், எல்லா தேவனுடைய பிள்ளைக்கும் இதில் பங்கு பெறுகிற உரிமை உண்டு. It is the duty of the child of God to share the gospel. ஆனால் அந்த தேவனுடைய பிள்ளைக்கு சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை. If you fail in your duty, நீங்கள் அந்த வேலையை செய்ய மறுத்தால் what do? என்ன நடக்கும்? You ask the Lord to forgive you and help you to be his witness and come and take part in the Lord's table. நீங்கள் தேவனிடம் மன்னிப்பை கேட்டு நீங்கள் கழுவப்பட்டு தேவனிடம் சரிப்படுத்தி கொண்டு வந்து பங்கு பெற வேண்டும். So by our life and words we have to be the priests in this world as believers. நாம் அவ்வாறுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வார்த்தையிலும் தேவனுக்கு நாம் ஆசாரியர்களாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். Last week we read from Isaiah chapter 9 verse 6 and 7. நாம் கடந்த வாரம் ஏசாயா 9, 6, 7 வசனங்களை வாசித்தோம். We also saw the Christmas song that we sing. That is not the Christmas song, but that's the millennium song. That means the 1000-year rule of the Lord Jesus Christ. நாம் கடந்த வாரம் பார்த்தது இந்த கிறிஸ்துமஸ் பாடல், அது Joy to the world. அந்த Joy to the world என்ற பாடல், அது இரண்டாம் வருகையில் அந்த 1000 ஆண்டு அந்த அரசாங்கத்தை பற்றி சொல்லுகிற பாடல் என்று பார்த்தோம். So in Isaiah chapter 9, 6 and 7, இந்த ஏசாயா 9, 6, 7 that those verses are about the millennium, about the 1000-year rule. அந்த வார்த்தைகள் அந்த 1000 ஆண்டு அரசாங்கத்தை பற்றி சொல்லுகிற வார்த்தைகள். Because when he was born in a manger, when he grew up in this world, he was talking about the kingdom of God, but he never became at that time for the mankind totally as that person what is mentioned here. ஒரு தாழ்மையான நிலையில் மாட்டு தொழுவத்தில் பிறந்து வளர்ந்து அவர் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபித்ததை பற்றி பேசினார், ஆனால் அது ஸ்தாபிக்கவில்லை. So all these verses is the prophetic words for the 1000-year reign of our Lord Jesus Christ. அதற்காக தான் இந்த ஏசாயா 9, 6, 7 இந்த வசனங்கள் இது பரிபூர்ணம் அடைகிற எப்பொழுது பரிபூர்ணம் அடையும் என்றால் அவர் 1000 ஆண்டு காலம் அரசாங்கத்தில் இந்த வார்த்தைகள் பரிபூர்ணம் அடையும், நிறைவேறும். Now when the angel revealed it, this is what he is going to become, this is what he is. That's what the angel was revealing to the mankind. தேவதூதன் மனிதனுக்கு வெளிப்படுத்தின காரியம், இவர்தான் தேவன், இந்த தேவன் இவ்வாறாக மாறுவார், இவ்வாறாக இருப்பார் என்று வெளிப்படுத்தினார். So in Luke's gospel chapter 1, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் in verse 32, 33, 32, 33 வசனத்தில், he shall be called Jesus, he shall be great and shall be called the Son of the Highest. The Lord God shall give unto him the throne of his father David, and he shall reign over the house of Jacob forever, and of his kingdom there shall be no end. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். Now in this kingdom, இந்த ராஜ்யத்தில் what he is establishing when he comes back on this earth, இந்த பூமியில் வரும்பொழுது ஸ்தாபிக்கிற அந்த ராஜ்யம், and the devil is there in the bottomless pit, when the antichrist and the false prophet are already in the lake of fire. அந்த நேரத்தில் அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் அக்கினியில் இருக்கிறார்கள். பிசாசானவன் அந்த பாதாள குழியில் இருக்கிறான். Now the kingdom of God is established. அப்பொழுது இந்த தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. Now how is he going to rule this earth? எவ்வாறாக இந்த உலகத்தை ராஜரீகம் பண்ணுவார்? Revelation chapter 20 verse 6. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Let's all read it together please. அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Revelation chapter 20 verse 6. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Blessed and holy is he that hath part in the first resurrection. Come on. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவனுமாய் இருக்கிறான்.
இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். They shall be priests of God and of Christ and shall reign with him 1,000 years. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். So who's going to reign? யார் அரசாளுவார்கள்? The people of this earth. இந்த பூமியின் ஜனங்கள். People who give their lives for God. தேவனுக்காக ஜீவனை தந்தவர்கள். People who are saved by his grace, by faith. அவருடைய கிருபையினால் அவர் மேல் வைத்த விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டவர்கள். So we will be ruling along with the Lord Jesus Christ upon this earth. இந்த பூமியின் மேல் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து நாமும் அரசாளுவோம். This is very important. இது மிகவும் முக்கியம். So when we are going to rule, what is the position that we will be getting it? நாம் அரசாளும் பொழுது நமக்கு கொடுக்கப்படுகிற ஸ்தானம் என்ன? So that's what we read now. அதை தான் இப்பொழுது வாசித்தோம். In Luke's gospel, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் the Lord Jesus Christ said, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், gave a parable, an example. அவர் ஒரு ஓமையை சொன்னார். What is that example? என்ன ஓமை அது? This man, he said, I am going to bring, what did he say? They thought that the kingdom of God should immediately appear. Then he said, a certain noble man went into a far country to receive for himself a kingdom and to return. In verse 12. பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்திற்கு போக புறப்பட்டான். Now who is that? யார் அவர்? The Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. So when he rose again on the third day, அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த பிறகு he went up, அவர் மேல் சென்று, and he is coming down with the kingdom of God. அவருடைய ராஜ்யத்தோடு இறங்கி வருகிறார். So without that, this world which is full of sin cannot become the kingdom of God. அப்படி இல்லாமல் இந்த உலகம் பாவத்தினால் நிரம்பின இந்த உலகம் அவருடைய ராஜ்யமாக மாற முடியாது. It's very, very difficult. இது மிக மிகவும் கடினம். So what he said, I am choosing my people and I am giving them the talents. நான் என்னுடைய ஜனத்தாரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தாளந்துகளை தருகிறேன். So every believer is entrusted with 3 things. ஒவ்வொரு விசுவாசியும் 3 காரியங்களால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது, ஒப்படைக்கிறார்கள். Many times we hear these words. பல நேரங்களில் இதை பற்றி கேட்கிறோம். We are thinking that when we give, then God will bless us on this earth, in this life. நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் இந்த உலகத்தில் இந்த ஜீவியத்தில் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று. So with that notion we are trying to give whatever God wants him to give. நாம் அந்த மனப்பான்மையில் நாம் தேவன் நாம் கொடுப்பதை கொடுக்கிறோம். What are those 3 things? என்ன அந்த 3 காரியங்கள்? Can anybody say? யாராவது சொல்ல முடியுமா? Number 1. முதலாவது, what is that? Time. நம்முடைய நேரம். Time is very precious. நேரம் மிகவும் விலையேறப்பட்டது. God has given you time. தேவன் உங்களுக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறார். If you say I have no time, you are the loser for eternity. நீங்கள் எனக்கு நேரமில்லை என்று சொன்னால் நீங்கள் தான் நித்தியத்திற்கு இழப்பவர்கள். You will be greatly disappointed when the kingdom of God comes here on this earth. இந்த பூமியின் மேல் தேவனுடைய ராஜ்யம் வரும்பொழுது நீங்கள் மிகவும் சோர்ந்து போவீர்கள். That's why our time must be spent properly for God's kingdom. அதற்காக தான் நம்முடைய நேரம் தேவனுக்காக ஒழுங்காக பயன்படுத்த வேண்டும். Number 2, இரண்டாவது, God has given us talents. நமக்கு தாளந்துகளை தந்திருக்கிறார். No, whatever talent God has given, தேவன் நமக்கு எந்த தாளந்தை தந்தாரோ we like to use it in this world to earn money. நாம் அந்த தாளந்துகளை இந்த உலகத்தில் பயன்படுத்தி பணத்தை சம்பாதிக்க பார்க்கிறோம். But we don't want to use it for God's kingdom. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திற்காக அதை பயன்படுத்துவதில்லை. We don't want to come to church and use the talent for God. அந்த தாளந்தை பயன்படுத்த சபைக்கு வந்து நாம் பயன்படுத்த முயல்வதில்லை. Those who are willing to give their time and their talent will be blessed abundantly. தேவனுக்காக அவருடைய நேரத்தையும் தாளந்தையும் தருபவர்கள் அவர்கள் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். Anytime you use your talent and use your time to earn some money even in the church, that is not going to be counted. நீங்கள் உங்களுடைய தாளந்தையும் நேரத்தையும் பயன்படுத்தி ஏதாவது சம்பாதித்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு கணக்கில் சேர்க்கப்படாது. That's very important. அது மிகவும் முக்கியம். That's why every believer, every servant of God must give it to God so that he may understand that he is investing it in the kingdom of God. அதற்காக தான்
ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒவ்வொரு விசுவாசியும் இதை தேவனுக்காக அவருடைய ராஜ்யத்தில் முதலீடாக இதை கொடுக்கிறார்கள் என்று உணர்ந்து செய்ய வேண்டும். So when people give their time to God, அதற்காக தான் தேவனுக்காக நேரத்தை தரும் பொழுது, when you use your talent for God, தேவனுக்காக உங்களுடைய தாளந்தை பயன்படுத்தும் பொழுது what will happen? என்ன நடக்கும்? You will be blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். And thirdly, மூன்றாவதாக your money. உங்களுடைய பணம். If you don't give your money for God, தேவனுக்கு உங்களுடைய பணத்தை தராமல் இருந்தால், if you only spend for yourself, உங்களுக்காக மாத்திரம் அதை செலவு செய்து கொண்டால், and if you try to throw away some money for God, ஏதோ தேவனுக்கு கொஞ்சம் பணத்தை போட்டு நீங்கள் கொடுத்தால், if we don't give our money, they will not count as members. நாம் ஏதோ பணம் கொடுக்காவிட்டால் நம்மை சபை அங்கத்தினராக அவர்கள் எண்ண மாட்டார்கள். We cannot receive blessing, or when we die, they will not bury us. When we have a child, they will not christen us. நாம் இப்படி செய்யாவிட்டால் நமக்கு ஆசீர்வாதம் வராது, நம்முடைய குழந்தைகளுக்கு பெயர் வைக்க மாட்டார்கள், நம்ம மரிக்கும் பொழுது அடக்காராதனை செய்ய மாட்டார்களோ என்று பயம். With that notion, if you do it, அப்படிப்பட்ட ஆலோசனையோடு நீங்கள் தேவனுக்கு கொடுத்தால், you will be the greatest disappointed person on this earth when the kingdom of God comes. தேவனுடைய ராஜ்யம் வரும் பொழுது நீங்கள் தான் உலகத்திலேயே மிகவும் ஏமாற்றம் அடைகிறவர்களாய் இருப்பீர்கள். Now we see here, நாம் இங்கு பார்க்கிறோம், the person for whom the 10 talents were given, இந்த ஒரு மனுஷனுக்கு 10 திரவியங்கள் கொடுக்கப்பட்டவன், what did he do? அவன் என்ன செய்தான்? He gained 10 more. அவன் இன்னும் 10 அவன் பெற்றுக்கொண்டான். So what did his Lord said? தேவன் என்ன சொன்னார்? I will make you Lord over 10 cities. நீ 10 ஊர்களுக்கு 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாக இரு என்று சொன்னார். So he will make them the governor, he will make them the prime ministers, he will make them in the positions in this world when the kingdom of God comes. அவர் இந்த தேவனுடைய ராஜ்யம் வரும்பொழுது அவர்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்து அவர்களை ஆளுநர்களாக பிரதமர்களாக தேவன் வைப்பார். And those who were given 5 talents, 5 திரவியங்கள் கொடுக்கப்பட்டவர்கள், then God's word says they will be made lord over 5 cities. இந்த 5 ராத்தல் கிடைத்தவர்களுக்கு 5 பட்டணங்களை ஆளுகிற அதிகாரம். People who are given only 1 talent, ஒரே ஒரு ராத்தல் தாளந்து கொடுக்கப்பட்டவர்கள், what did he say? அவர் என்ன செய்தான்? You are a hard taskmaster. நீங்கள் ஒரு கடினமானவன். You want to get where you don't invest in the proper place. நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமாய் இருக்கிறீர். If I don't give back this, you may kill me. நீங்கள் கொடுத்த அந்த ராத்தலை நான் உங்களுக்கு கொடுக்காவிட்டால் நீங்கள் கொன்று போடுவீர்கள். So I kept it carefully. அதற்காக நான் அதை பத்திரமாக வைத்திருந்தேன். What does it mean? என்ன அர்த்தம் அது? You don't use your time for God. உங்களுடைய நேரத்தை தேவனுக்கு பயன்படுத்தாமல், you don't use your talent for God, உங்களுடைய தாளந்தை தேவனுக்கு பயன்படுத்தாமல், you don't give to God what you should give liberally for the kingdom of God. தாராளமாக தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் தராமல் இருப்பது. Just giving your tithe is not giving to God. தேவனுக்கு வெறும் உங்களுடைய தசமமாக கொடுப்பது தேவனுக்கு கொடுப்பதல்ல. You think how much money you are spending for yourself. நீங்கள் எண்ணி பாருங்கள், உங்களுக்காக நீங்கள் எவ்வளவு செலவிடுகிறீர்கள் என்று. How much money you are spending in 1 month? ஒரு மாதத்தில் நீங்கள் எவ்வளவு செலவிடுகிறீர்கள்? How much money you are spending for your family? உங்களுடைய குடும்பத்திற்காக எவ்வளவு செலவிடுகிறீர்கள்? Out of that, அதில் are you able to give to God at least the tithe 10%? That is the lowest. That is the lowest. But here they have doubled it and gave it to God. ஆனா அதில் குறைவுபட்சமாக நாம் 10 ஒரு பங்காவது தசமமாக கொடுக்கிறோம். ஆனால் இங்கு பார்க்கிறோம், இதை அவர்கள் 2 தரமாக 5 தரமாக மாற்றி கொடுத்தார்கள் என்று. Now I was just looking at this very carefully. நான் மிகவும் கவனமாக இந்த வசனங்களை பார்த்து கொண்டிருந்தேன். Suppose ஒருவேளை God gives me 10,000 rupees. தேவன் எங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தால், what am I supposed to do? நான் அதை வைத்து என்ன செய்ய வேண்டும்? If I give all the 10,000 rupees, what will happen? எல்லா 10,000மே தேவனுக்கு கொடுத்தால் என்ன ஆகும்? I cannot live. நானால் வாழ முடியாது. So what is God expecting from me? அதிலிருந்து தேவன் என்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்? God is expecting me to trust him totally. தேவன் அவரை முழுவதுமாக நம்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். How can we trust him? அவரை எப்படி நாம் முழுவதுமாக நம்ப முடியும்? What we do? என்ன செய்வோம்? Lord, 1,000 rupees, this is my tithe, here it is, go put it. தேவனே
இந்த 1000 என்னுடைய தசமமாகம் என்று வந்து கொடுக்கிறோம். So what do we do? என்ன செய்கிறோம்? We are satisfied, we gave 1000 rupees. நாம் கொடுத்து விட்டதால் அந்த 1000 கொடுத்து விட்டதால் நாம் மனதில் திருப்தி அடைகிறோம். We try to put our accounts differently and say, as the least amount that we like to get, that take the tithe, and that is what we put. நம்முடைய கணக்கை எல்லாம் வெவ்வேறு விதமாக எழுதி இதுதான் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய தசமபாகம் என்று நாம் கணக்கிட்டு கொடுக்கிறோம். Oh, how do we do? Some people do. எப்படி சிலர் செய்கிறார்கள்? I have given my rent, நான் ரெண்டை கொடுத்து விட்டேன். provident fund, நான் இந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் கொடுத்து விட்டேன். that loan amount, நான் அந்த லோன் அமௌண்ட் கொடுத்து விட்டேன். I have given this, given that, everything. நான் இதை அதை கொடுத்து விட்டேன். Finally, how much I have? கடைசியாக எவ்வளவு இருக்கிறது? Only I have 5,000 rupees. எனக்கு இப்பொழுது வெறும் 5000 ரூபாய் தான் இருக்கிறது. So out of 5,000 rupees, அது அந்த 5000 so I will give 500 rupees to God, let him be satisfied. நான் அதில் நான் 500 ரூபாய் கொடுக்கிறேன். தேவன் அதை வைத்துக்கொண்டு சந்தோஷமா இருக்கட்டும். Many times பல நேரங்களில் we think we are giving money to the pastor or to the servant of God here. நாம் பல நேரங்களில் எண்ணுவது இப்படி கொடுப்பது நாம் கர்த்தருடைய ஊழியக்காரருக்கோ பாஸ்டருக்கோ நாம் கொடுக்கிறோம் என்று. I want to tell you, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், if you are called by God, நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவராய் இருந்தால், if you are called by God, நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவராய் இருந்தால், God will provide anyway. தேவன் உங்களுக்கு எந்த விதத்திலும் உங்களுக்கு தருவார். He knows how to provide. அவருக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்று தெரியும். Last week கடந்த வாரம் I received a letter, நான் ஒரு கடிதம் பெற்றேன். email from an unknown person. எனக்கு தெரியாதவரிடத்திலிருந்து அந்த இமெயில். I was praying. நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். We are having all this construction going on. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. And we have to pay the money for all these workers. இந்த வேலை செய்பவர்களுக்கு எல்லாம் காசு கொடுக்க வேண்டுமே. So we are trying to think, Lord, how are we going to pay? This money must come from you. ஆலோசித்துக் கொண்டிருந்தோம். தேவனே, இவைகள் இந்த செலவை எல்லாம் எப்படி பார்ப்பது? இதற்கு நீங்கள் தான் தர வேண்டும் என்று. And I received a letter from Paris, France, from an unknown person. நாம் இந்த பிரான்ஸ் தேசத்திலிருந்து, பாரிஸ் நகரத்திலிருந்து, எனக்கு தெரியாத ஒரு இடத்திலிருந்து ஒரு இமெயில் வந்தது. And what that letter said? என்ன அந்த லெட்டர் சொன்னது என்றால், dear brother, அன்பு சகோதரரே, I have been praying that the Lord may reveal a ministry, a servant of God who is serving you faithfully. நான் தேவனிடத்தில் ஜெபித்துக் கொண்டு வந்தேன். உமக்காக உண்மையாய் ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரனையும் ஒரு ஸ்தாபனத்தையும் எனக்கு காண்பீங்கள் ஆண்டவரே என்று நான் ஜெபித்துக் கொண்டு வருகிறேன். I searched everywhere. நான் எல்லா இடத்திலும் தேடினேன். They are a big fellowship. அவர்கள் ஒரு பெரிய ஒரு ஐக்கிய கூட்டம். And that means small fellowships from different places like us. நம்மை போலவே வெவ்வேறு இடங்களில் கூடுகிறவர்கள். But God spoke to them. தேவன் அவரோடு பேசினார். That they should give their money to somebody who is in need. அவர்கள் தேவையானவர்களுக்கு அவருடைய பணத்தை தர வேண்டும் என்று அவர்களிடம் பேசினார். You know what God's word says? என்ன தேவனுடைய வசனம் சொல்லுகிறது? If you give a cup of cold water, நீங்கள் சற்று இந்த குளிர் பானத்தை தந்தால் கூட, what will happen? என்ன நடக்கும்? I will bless you. உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். I will account that in my account book. நீங்கள் கொடுத்ததாக என்னுடைய புத்தகத்தில் உங்கள் கணக்கில் எழுதுவேன். So this fellowship, இந்த ஐக்கியம், thought a cup of cold water ministry. இவர்களுக்கு இந்த குளிர் பானம் ஊழியம் என்று அவருடைய பெயர். They searched all over. இந்த எல்லா இடத்திலும் தேடினார்கள். He said, when I went into the internet, நான் இன்டர்நெட்டில் சென்ற பொழுது I saw that India for Christ Ministries, இந்த India for Christ Ministries என்றதை பார்த்தேன். your name, உங்களுடைய பெயர். and then this ministry started by prayer and it's continuing by prayer, by the power of prayer. இது ஜெபத்தினால் தொடங்கி ஜெபத்தினால் நடத்தப்படுகிறது என்று தெரிய வந்தது. Immediately I felt led by the Spirit, in my spirit, take that ministry, find out about that ministry. உடனே என்னுடைய ஆவியில் வந்த காரியம், இந்த ஸ்தாபனத்தை, இந்த ஊழியத்தை பற்றி தெரிந்து கொள் என்று. And so she searched everywhere. எல்லா இடத்திலும் தேடினார்கள். There is no Facebook page, there is no this page, and I found some phone numbers. I tried to call that numbers, everything is saying wrong. இந்த ஸ்தாபனத்தை பற்றிய Facebookலும் பேஜ் இல்லை, இதில் வெப்சைட்டும் இல்லை, ஃபோன் நம்பர் இருந்தது, அதை நான் அழைத்தால் கூட அந்த ஃபோன் நம்பரும் தவறானது, ராங் நம்பர். There is no ministry like this. அப்படிப்பட்ட ஊழியமே இல்லை. Then I prayed. நான் பிறகு ஜெபித்தேன். I found the email address.
எனக்கு அந்த இமெயில் அட்ரஸ் கிடைத்தது. So I wrote this, I am writing this letter. அதற்காக தான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். We are led by the Spirit of God to spend you a small gift as a cup of cold water for your ministry. Please let us know how to send it. நாங்கள் ஆவியானவரால் ஏவப்பட்டு உங்களுடைய ஊழியத்திற்காக ஒரு சிறிய தொகையை இந்த கர்த்தருக்காக கொடுக்கிற ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிற இந்த குளிர்பானமாக உங்களுக்கு அனுப்புகிறோம். So we prayed. Danny showed that. I also saw that, and then we prayed about it. சகோதரர் டானி எனக்கு காண்பித்தார், நாங்கள் எல்லாம் பார்த்தோம், இதை பற்றி ஜெபித்தோம். Then Danny searched everything. பிரதர் டானி எல்லாவற்றையும் தேடினார். And then he found out that the person who wrote is a black lady. எழுதினவர் ஒரு black lady என்று. So without thinking, தெரியாமலேயே I told Danny, and they asked, you can write and tell them how they can send the money if they want to. This is not, we are not asking, they want to send it. நான் சொன்னேன், அவர்களுக்கு சொல், இதை நாங்கள் எப்படி பயன்படுத்துவோம் என்று நாம் கேட்கவில்லை. Not எப்படி, send them the details how they can send it to us. நமக்கு எப்படி அனுப்ப முடியும் என்று நீங்கள் அதனுடைய காரியங்களை அனுப்பு என்று. We don't know how much money they want to send. அவர்கள் நமக்கு எவ்வளவு அனுப்ப விரும்புகிறார்கள் என்று நமக்கு தெரியாது. So I sent the details of our accounts. நம்முடைய அக்கவுண்ட் டீடைல்ஸ் அனுப்பினேன். The next morning at 6 o'clock, I got a phone call because in that letter he wrote my number. அடுத்த நாள் காலை 6 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. என்றால் நாங்கள் அனுப்பின அந்த இமெயிலில் எங்களுடைய ஃபோன் நம்பர் அனுப்பியிருந்தோம். So they called. அவர்கள் அழைத்தார்கள். One man called me and he said, I want to reconfirm your account details. ஒருவர் உங்களுடைய அக்கவுண்ட் டீடைல்ஸை நாங்கள் சரி பார்க்கிறோம் என்று சொன்னார். Immediately I got a fear. எனக்கு பயம் வந்தது. Because the man who was speaking also looked like a black person. ஏனென்றால் his accent. பேசுகிறவன் கூட இந்த வேறு தேசத்தை சார்ந்தவனாக அந்த பிளாக் பர்சனாக தெரிந்தது. So many times there are people who wants to know your accounts and they want to cheat you, take if there is little money they want to take that. ஏனென்றால் there are a lot of Nigerians, Africans, even other white people also doing this all over the world. Not only white people, everybody. உலகமெங்கும் இவராக அக்கவுண்ட் டீடைல்ஸை வாங்கிக் கொண்டு நம் பணத்தை பறிக்க மோசம் செய்கிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். நைஜீரியா, ஆப்பிரிக்கா, பல தேசங்களில் இது நடந்து கொண்டிருக்கிறது. அதனால எனக்கு பயம் வந்தது. Immediately a check came into my heart. Check. No, the Lord was warning. I mean, I felt that something wrong. ஏதோ சரியில்லை என்று எனக்குள் கர்த்தர் உணர்த்துவதை போல உணர்ந்தேன். And then I prayed. நான் ஜெபித்தேன். Immediately the Lord spoke to me. உடனடியே தேவன் என்னோடு பேசினார். Are you looking to me or looking to the people? நீ என்னை நோக்கி பார்க்கிறாயா இல்லை என்றால் ஜனங்களை நோக்கி பார்க்கிறாயா? So immediately I told that person. உடனே அவரிடம் சொன்னேன். Forget about all those details of the account. It may be wrong, I said. நான் இவைகளெல்லாம் விட்டுவிடுங்கள், நீங்கள் இது தவறா இருக்கும் என்று. But I want to know who you are. நீங்கள் யார் என்று எனக்கு தெரிய வேண்டும். From where are you speaking? நீங்கள் எங்கிருந்து பேசுகிறீர்கள்? He said, I am speaking from America. நான் அமெரிக்காவிலிருந்து பேசுகிறேன் என்று சொன்னார். I get a great doubt. எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. The letter came from Paris, from a lady, black lady. Here is in America, one black man is saying to find out all the details. ஒரு கருப்பு மனிதர் இந்த பாரிஸ் நகரத்திலிருந்து எனக்கு எழுதியிருந்தார். இன்னொருவர் அமெரிக்காவிலிருந்து அழைத்து அக்கவுண்ட் டீடைல்ஸ் கேட்கிறார். So I said, you write a letter about yourself, your ministry, why you want to send, otherwise we don't need your money. நான் சொன்னேன், உங்களுடைய ஊழியத்தை பற்றி எங்களுக்கு விவரமாக எழுதுங்கள், அதன் பிறகு பார்க்கலாம், எங்களுக்கு உங்களுடைய பணம் தேவையில்லை என்று. So I prayed. நான் ஜெபித்தேன். Lord, forgive us, help us to look unto you. Before we even receive, we need to know whether they are God's children. தேவனே எங்களை மன்னியுங்கள், உங்களை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்கள். அந்த பணத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவர்கள் உங்களுடைய ஜனத்தாரா எனக்கு தெரிய வேண்டும். Then I received a letter. பிறகு எங்களுக்கு ஒரு இமெயில் வந்தது. From Paris. பாரிஸிலிருந்து. I am so sorry, brother. மன்னியுங்கள் சகோதரரே. I am from Kenya. நான் கென்யாவிலிருந்து. I came to Paris to do my law.
நான் இந்த லா படிப்பதற்காக பாரிஸ் வந்திருக்கேன். So I got my master's. எனக்கு இதில் மேற்படிப்பு. I found Jesus as my personal savior. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். And I am attending a fellowship. நான் ஒரு ஐக்கியத்தில் சென்று கொண்டிருக்கிறேன். We have 12 fellowships in France. பிரான்சில் இப்பொழுது 12 இந்த சபைகள் உண்டு. And there are fellowships in America. அந்த சபைகள் அமெரிக்காவிலும் உண்டு. And also in Kenya. கென்யாவிலும் உண்டு. This is by individual personal outreach ministry. இது தனிப்பட்ட வெளிப்பிரங்க ஊழியத்தின் மூலமாக. So they are going and witnessing and bringing people to God. வெளிப்பிரசங்க ஊழியம் அவர்கள் தனிப்பட்ட விதமாக சென்று சுவிசேஷத்தை அறிவித்து தேவனுக்கு பிள்ளைகளை கொண்டு வருகிறார்கள். So we want to send a cup of cold water because we felt in our spirit that God is asking you to do this small thing. அதற்காக தான் இதை நாங்கள் அனுப்ப விரும்புகிறோம். ஏனென்றால் தேவன் இதை எங்களை செய்ய சொல்கிறார் என்று நினைக்கிறோம். Now we are doubly confirmed. இப்பொழுது எங்களுக்கு அந்த அத்தாட்சி வந்தது. That you are looking to God and not to any man. நீங்கள் மனிதரை நோக்கி பார்க்கவில்லை, தேவனை தான் நோக்கி பார்க்கிறீர்கள் என்று. And then what happened? என்ன பிறகு என்ன நடந்தது? And then they sent $700, which is about 50,000 rupees for our ministry. அவர்கள் $700 எனக்கு அனுப்பினார்கள். அது இந்திய காசில் 50,000 ரூபாய். Usually it takes a long time to get the money. அது அந்த காசு வருவதற்கு எப்பொழுதுமே அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும். From that country to this country to our account, so many details, so many weeks. I don't know how much time it takes. அந்த தேசத்திலிருந்து இந்த தேசத்திலிருந்து இந்த அக்கவுண்ட் அப்படி என்று பல அதிகமான காலம் எடுத்துக்கொள்ளும். For 2 days we received the money in our account. வெறும் 2 நாட்களில் நாங்கள் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டோம். Whose doing is this? யார் இதை செய்கிறார்? This is God's doing. இது தேவனுடைய செயல். Now we see here, who is getting the reward in this? இதில் யார் வெகுமானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள்? Not us. நாம் அல்ல. They are getting the reward. அவர்களுக்கு தான் அந்த வெகுமானம். In the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தில் they are going to get the reward. அவர்கள் தான் அந்த வெகுமானத்தை பெற்றுக்கொள்வார்கள். The Lord spoke to me. அதான் தேவன் என்னோடு பேசினார். As a church, சபையாக, what about our people? நம்முடைய ஜனத்தாரின், our believers? நிலைமை என்ன? நம்முடைய விசுவாசிகளின் Are we looking here and there? நாம் இங்கும் அங்கும் பார்க்கிறோமா? Are we looking to the offering box? நாம் இந்த ஆஃபரிங் பாக்ஸை பார்க்கிறோமா? God, if you look unto God, the author and finisher of our faith. நாம் தேவனை நோக்கி பார்த்தால் நம்முடைய விசுவாசத்தின் தொடங்குகிறவரும் முடிக்கிறவருமாய். He says all these things shall be added unto you. அவர் சொன்னார் இவை எல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும். So if you go after the world, you lose the blessings of God. நீங்கள் உலகத்தை நோக்கி போனால் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழப்பீர்கள். So by those fellowship, I don't know much about that. அவருடைய சபையை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது. This is what I know so much. இது இவ்வளவுதான் தெரியும். But they are doing personal evangelism. அவர்கள் தனிப்பட்ட சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். And this decision was taken by their individual prayer group. அவர்களுடைய தனிப்பட்ட ஜெப குழு இந்த தீர்மானத்தை எடுத்தது. இந்த பணம் கொடுக்கிற இந்த தீர்மானத்தை they have taken it. அவர்கள் எடுத்தார்கள். And they are the people who took the collection and gave it to for this. அவர்கள் இதற்காக இந்த பணத்தை எடுத்து இந்த தேவைக்காக கொடுத்தார்கள். They are not giving for name. அவர்கள் பெயருக்காக கொடுக்கவில்லை. They are not giving to their known people. அவர்களுக்கு தெரிந்த ஜனத்தாருக்கு கொடுக்கவில்லை. They are giving to unknown people led by the Spirit of God. கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்பட்டு அவர்களுக்கு தெரியாதவர்களுக்கு கொடுக்கிறார்கள். So this is how God does. இதுதான் கர்த்தர் இப்படிதான் செயல்படுவார். But the God's confirmation for us is, ஆனால் கர்த்தருடைய நிச்சயம் என்னவென்றால், our work is of God. நம்முடைய ஊழியம் தேவனால் நடத்தப்படுகிற ஊழியம். It is not man's work. இது மனிதனின் ஊழியம் அல்ல. It's not my work. இது என்னுடைய ஊழியம் அல்ல. It's not his work. அவருடைய ஊழியம் அல்ல. It's God's work. இது தேவனுடைய வேலை. We are only his people, giving our time, our talent and our treasure to God. நாம் வெறும் அவருடைய பிள்ளையாக, அவருடைய ஜனமாக நம்முடைய நேரத்தை, தாளந்தை, பணத்தை அவருக்காக தருகிறோம். So when you do it, நீங்கள் அவ்வாறாக செய்யும் பொழுது, in the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்தில் you will have wonderful position along with the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு அற்புதமான ஸ்தானங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். One man of God was preaching like this last couple of days back. I was listening. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு தேவனுடைய மனிதன், he was a great மனிதன் பிரசங்கிப்பதை கேட்டு, he was a great teacher and a prophetic teacher. அவர் தீர்க்க தரிசனமாக பேசுகிறவர். So from the word of God, கர்த்தருடைய வசனத்திலிருந்து he was saying, அவர் சொல்லிக் கொண்டிருந்தார், Lord Jesus Christ will be the president
of the kingdom of God. தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் ஜனாதிபதியாக இருப்பார். And God's word also says, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, you know what it says? என்ன சொல்லுகிறது தெரியுமா? That David's throne he will sit and rule along with David. இந்த தாவீதின் சிம்மாசனத்தில் தாவீதோடு சேர்ந்து உட்கார்ந்து He will rule. He will rule. சேர்ந்து அவரும் தாவீதும் அவரோடு சேர்ந்து அரசாளுவார். So he said, அவர் சொன்னார், maybe he will be the president and the King David will be the vice president. ஒருவேளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜனாதிபதியாகவும் தாவீது ராஜா பிரதமராகவும் இருப்பார் என்று. David was an ordinary person. ஏனென்றால் தாவீது ஒரு சாதாரண மனிதன். He was a person in the shepherd's place. அவர் வெறும் ஒரு மேய்ப்பனாக ஒரு சாதாரண மனிதனாக இருந்தார். As a small boy. அது ஒரு சிறுவனாக. But look to God. ஆனால் தேவனை நோக்கி பார்த்தார். God chose him. தேவன் அவனை தெரிந்து கொண்டார். And from the David's genealogy Jesus Christ was born. தேவனுடைய வம்சத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். Now he may be the vice president. We don't know. That's what he was saying. நமக்கு தெரியாது, ஒருவேளை அவர் பிரதமராக இருக்கலாம். அவர் அப்படி சொன்னார். Whatever may be the position, என்ன நமக்கு ஸ்தானங்கள் கொடுக்கப்பட்டாலும் it will be God honoring. இது God honoring. அது தேவனை கனப்படுத்துவதா இருக்கும். God glorifying. தேவனை மகிமைப்படுத்துவதாக. So when you are walking with the Lord, நீங்கள் தேவனோடு நடக்கும் பொழுது, in this 1000-year reign, இந்த 1000 ஆண்டு அந்த அரசாங்கத்தில் what will happen? என்ன நடக்கும்? God will be giving us a great position. தேவன் நமக்கு பெரிய ஸ்தானங்களை தருவார். Now what kind of kingdom will be? It will be. எப்படிப்பட்ட அது ராஜரீகம் அது? Now you see, if the devil is not there, சாத்தான் இல்லை அங்கு, and if all these forces of the devil are not working, அந்த சாத்தானின் அந்த சேனைகளும் இல்லை, what will happen? என்ன நடக்கும்? Only God's people are there. வெறும் தேவனுடைய ஜனத்தார் மாத்திரம் வசிக்கிற It will be a righteous kingdom. அது ஒரு நீதியான ராஜ்யம். The peace which passeth all understanding will rule the hearts of all the people of the earth at that time. எல்லா புத்திக்கும் அறிவுக்கும் எட்டாத சமாதானம் இந்த உலகமெங்கும் இருக்கும். The joy of the Lord, தேவனுடைய மகிழ்ச்சி, it will be given to every person on this earth. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தரப்படும். Long life. நீடிய ஆயுசு காலம். That's why it says, if you read 65, Isaiah 65:20, 100-year child will die. ஏசாயா 65 வசனத்தில் பார்க்கிறோம், 100 வருட வயதானவர்கள் குழந்தைகள் என்று அழைக்கப்படுவார்கள். You must come for Bible study, you will understand all these truths. இவைகளெல்லாம் இந்த சத்தியங்களை தெரிந்து கொள்ள நீங்கள் வேதாராய்ச்சி பாடத்துக்கு வர வேண்டும். And prosperity will be there. செழிப்பு இருக்கும். And joy in labor. இந்த வேலை செய்வதில் சந்தோஷம். Farmers will not be crying. இந்த விவசாயிகள் அழுது கொண்டிருக்க மாட்டார்கள். They will not be committing suicide. அவர்கள் தற்கொலை செய்து கொள்ள மாட்டார்கள். They will not be borrowing. அவர்கள் கடன் வாங்க மாட்டார்கள். What they will do? என்ன செய்வார்கள்? They will plant, they will reap. They will plant, they will reap. விதைப்பார்கள் அறுப்பார்கள், விதைப்பார்கள் அறுப்பார்கள். And so everything will be in plenty. அதுதான் எல்லாம் அதிகமாய் இருக்கும். Listen carefully. கவனமாய் கேளுங்கள். At the same time, அதே நேரத்தில் what are the kind of people will be living at the time? எப்படிப்பட்ட ஜனத்தார் அந்த காலத்தில் இருப்பார்கள்? Now the people with the heavenly bodies and the people with the earthly bodies will be living there. பரலோக சரீரத்தோடும் உலக சரீரத்தோடும் இந்த உலகத்தில் அந்த நேரத்தில் இருப்பார்கள். So the people with the earthly bodies, இந்த உலகத்தில் இந்த உலக சரீரத்தோடு இருப்பவர்கள், they will be reproducing the children on this earth. அவர்கள் பிள்ளைகளை பெற்றுக் கொண்டிருப்பார்கள். How will they be born? எப்படி பிறப்பார்கள்? They will be born like us, நம்மை போலதான், with a sinful nature. இந்த பாவ சுபாவத்தோடு. In the 1000-year time, இந்த 1000 ஆண்டு காலத்தில், as the days go by, நாட்கள் கடந்து செல்ல செல்ல, the people will not be satisfied. ஜனங்கள் திருப்தி அடைய மாட்டார்கள். Even in the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்தில் கூட the sinful man will never be satisfied. பாவமுள்ள மனிதன் எப்பொழுதுமே திருப்தி அடைய மாட்டான். That is the nature of the devil. அதுதான் பிசாசின் சுபாவம். That's why in the presence of God, அதற்காக தேவனுடைய சமூகத்தில் the devil was not satisfied. அதற்காக அந்த பிசாசானவனுக்கு திருப்தி இல்லை. That's why he coveted a higher position. அதற்காக தான் அவனுக்கு மேலான ஒரு ஸ்தானத்தின் மேல் அவன் ஆசித்தான். That's why he was thrown down. அதற்காக தான் கீழே தள்ளப்பட்டான். The same kind of people will come there.
அப்படிப்பட்ட ஜனத்தார் வருவார்கள். In the end of this reign, இந்த 1000 ஆண்டு காலின் முடிவில் the Lord will release this Satan. இந்த சாத்தானை அவர் வெளியே விடுவார். When he releases the Satan, அவனை வெளியே விடும் பொழுது Satan will work vehemently. அவன் பயங்கரமாக செயல்படுவான். All this unsatisfied creation, இந்த திருப்தி இல்லா இந்த சிருஷ்டிப்பை they will join the Satan. இந்த சாத்தானோடு சேர்ந்து கொள்வார்கள். The nations will join him. தேசங்கள் அவனோடு சேர்ந்து கொள்வார்கள். Multitudes will join. திரளான ஜனக்கூட்டம் அவனோடு சேர்ந்து கொள்வார்கள். They will rebel against Jesus. தேவனுக்கு எதிராக முரட்டாட்டம் செய்வார்கள். Listen carefully. கவனமாய் கேளுங்கள். The sinful nature will not make them happy in the presence of God. கர்த்தருடைய சமூகத்தில் கூட அவர்களுடைய பாவ சுபாவம் அவர்களை சந்தோஷமா இருக்க விடாது. If you come to God's house, நீங்கள் தேவனுடைய வீட்டிற்கு வந்தால் with that kind of nature, அப்படிப்பட்ட சுபாவத்தோடு, without repentance, மனம் திரும்பாமல், without having the experience of salvation, நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாமல், you will not be satisfied. நீங்கள் திருப்தி அடையவே முடியாது. What will happen? என்ன நடக்கும்? That kind of churches, அப்படிப்பட்ட சபைகள், they will be having fightings, அவர்களுக்குள் சண்டைகள் இருக்கும், politics, அவர்களுக்குள் இந்த பாலிடிக்ஸ் இருக்கும், and the power, position, money will be fighting for that. இப்படிப்பட்ட அரசியல், இப்படிப்பட்ட ஸ்தானங்களுக்காக சண்டை, இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும். But when God's people are there, ஆனால் தேவனுடைய ஜனத்தார் இருக்கும் பொழுது there will be peace and joy, அங்கு சமாதானமும் சந்தோஷமும் இருக்கும். and the kingdom of God will be established. அப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். It is my prayer என்னுடைய ஜெபம் that அதுதான். our church may be like that. That our church நம்முடைய சபை may give ourselves totally to God தேவனுக்காக நம்மை முழுவதுமாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் and என்று receive the blessings from him அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நாம் and பெற்றுக்கொள்ள get a வேண்டும். power, position which he will be giving us when we are in the kingdom of God, ruling along with him. நாம் அவர் கொடுக்க போகிற அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் பொழுது கொடுக்க போகிற அந்த அதிகாரத்தை, அந்த ஸ்தானத்தை நாம் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். When the devil comes to the peak, அந்த பிசாசானவன் அந்த உச்சிக்கு வரும் பொழுது, when all these people join together, எல்லா ஜனத்தாரும் அவனோடு சேர்ந்த பிறகு rebel against God, அவருக்கு எதிராக முரட்டாட்டம் செய்து God's anger will come upon them, தேவனுடைய கோபாக்கினை அவர்கள் மேல் வரும். and all of them will be once for all condemned, put to death, and they will be in the eternal hellfire. அவர்கள் அனைவருமே அந்த ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு அவர்கள் அந்த அக்கினி நெருப்பில் தள்ளப்படுவார்கள். So the sin will have no more place in the kingdom of God. அப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் பாவத்திற்கு இடமில்லாமல் இருக்கும். The cleansed people of God, கர்த்தரால் சுத்திகரிக்கப்பட்டவர்கள், justified people of God, கர்த்தரால் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள், sanctified people of God, கர்த்தரால் சுத்திகரிக்கப்பட்டவர்கள், the holy people of God பரிசுத்தமான ஜனங்கள் will be with him for eternity. நித்திய காலம் அவரோடு இருப்பார்கள். How it will happen, we will see next week. அது எப்படி நடக்கும் என்பதை வருகிற வாரங்களில் பார்க்கலாம். May the Lord help us to understand his word. கர்த்தர் தாமே அவருடைய வசனத்தை புரிந்து கொள்ள உதவுவாராக. Shall we pray? ஜெபம் செய்வோம். పరిశుద్ధుడు మహాగణుడైనటువంటి మా పరలోక తండ్రి, కేవలం ప్రభువా మట్టితో జన్మించినటువంటి వారం, నీ యొక్క ప్రేమ వలన నీ రూపంలో నిర్మింపబడినటువంటి వారం తండ్రి, నీ వాక్యం చేత ఈ ఉదయకాలమునందు మేము హెచ్చరింపబడి, ప్రోత్సహింపబడి, దీవించబడినందుకు నీకు స్తోత్రం తండ్రి. 1000 సంవత్సరముల నీ రాజ్యంలో మేము నిత్య జీవితం పొందుటకు అర్హతను ఎలాగ సంపాదించుకున్నట్టుకు మాకు తెలియజేసినందుకు నీకు వందనాలు. అవును ప్రభువా, ఈ లోకంలో నువ్వు మమ్మల్ని ఆశీర్వదించి మాకు కావలసినంత ఇచ్చినటువంటి సమయమును బట్టి, మాకు నీవు ఇచ్చినటువంటి తలాంతులను బట్టి, మాకు ఇచ్చినటువంటి నీ యొక్క దీవెనకరమైనటువంటి ఆర్థిక వనరులను బట్టి నీకు వందనాలు చెల్లిస్తున్నాం. ప్రభువా, మా హృదయ మనోరేత్రములను తెలిసి ప్రభువా నీ యొక్క కార్యం నిమిత్తమై నీ రాజ్యం ఇకలోకమునందు ఇక మేము జీవించినంత వరకు కట్టుటకు మాకిచ్చినటువంటి యొక్క గొప్ప సవాలును బట్టి నీకు స్తోత్రములు. అవును ప్రభువా, ఈ సమయంలో మేము పరీక్షించుకొంచున్నాం. మా హృదయ ద్వారములను, మా మనోద్వారములను తెరిచినందుకు నీకు వందనాలు. ప్రభువా, మేము నీకు ఇవ్వవలసిన సమయమును, మేము మీకు ఇవ్వవలసినటువంటి తలాంతులను, మేము మీకు ఇవ్వాల్సినటువంటి ఆర్థిక వనరులను మేము ఇచ్చుచున్నామా లేదా ప్రభువా, మాకు
నీ యొక్క మంచి ఈ యొక్క అవకాశం ద్వారా ఇచ్చినటువంటి సవాలును బట్టి నీకు వందనాలు. అవును ప్రభువా, రాబో కాలమునందు ప్రభువా మేము సజీవులుగా ఈ లోకంలో జీవించుట వలన నీ రాజ్యములో శాంతి సమాధానములు అనేక విధములైనటువంటి సుఖభుక్కములతో మేము ఉన్నటువంటి జీవితములలో నీతో నిత్య సంతోషంతో హల్లెలూయా హల్లెలూయా శుద్ధి శుద్ధి హల్లెలూయా శుద్ధి అన్నటువంటి ఆ యొక్క పరలోకపు ఆనందం పొందుటకు అర్హతను మాకు దయచేస్తున్నందుకు వందనాలు ప్రభువా. దుష్టుడు సైతానుడు పాపి లోకంలో అబద్ధికుడుగా మమ్మల్ని వంచిస్తున్నాడు. ఇహలోకపు భోగభాగ్యములను చూపిస్తూ నీ నుంచి దూరపరుస్తున్నాడు. ప్రభువా, మమ్మల్ని కనికరించి వాని యొక్క దుష్టుని యొక్క శక్తుల నుండి మేము విడుదల పొందుటకై మాకు నీ దీవెనలు కుమ్మరించాలని ప్రార్థిస్తున్నాం. ఇదిగో నీ భక్తుని ద్వారా ఈ యొక్క పరలోకపు సత్యములను మాకు తెలియచేసినావు తండ్రి. ఈ యొక్క గొప్ప సత్యాలను మాకు బయలుపరిచినందుకు నీకు వందనాలు. అవును ప్రభువా, ఈ యొక్క సత్యములను మా యొక్క బ్రతుకు జీవితాలను మేము పదిలం చేసుకొని పరలోకపు వైపు చూచుచు ఇహలోకమును వదులుటకు సిద్ధపడడానికి మాకు నీ యొక్క దీవెనలను కుమ్మరించండి తండ్రి. ఇక్కడ జరుగుతున్నటువంటి పరిచర్యను చేస్తున్నటువంటి పరిచర్యను 30 60 100 ఫలింపచేసి పరలోక రాజ్యమును కట్టుటకు ఇక్కడ ఉన్నటువంటి వారందరమును మేమందరమును కూడా ప్రభువా ఈ యొక్క పరలోకపు సత్యములను ఇతరులకు చాటుటకు ప్రభువా పరలోకపు దీవెనలను కుమ్మరించుటకు సువార్త పరిచర్య చేయడానికి మమ్మల్ని అందరినీ ఆయత్తపరచాలని ఇచ్చిన ఈ దీవెనలను బట్టి నీకు వందనాలు చెల్లిస్తూ మేము ఇతరులకు దీవెనలను అందించడానికి మమ్మల్ని ఆయత్తపరచాలని ఈ సమయం ద్వారా నీ భక్తులందరినీ వాడుకొని ఇక్కడికి రప్పించినందుకు రాలేని వారికి మేము వారికి చెప్పుటకు మాకు కావాల్సిన శుద్ధ మనస్సును ప్రేమ నీ యొక్క దయాలత్వం మాకు అనుగ్రహించాలని మా బంధుమిత్రులను మాకు చెందినటువంటి వారందరినీ ఈ సమయమునందు జ్ఞాపకం చేసుకొనొచ్చు వారిని అందరిని కూడా దీవించాలని ఈ దీవెనకరమైనటువంటి ఈ యొక్క వర్తమానం ద్వారా మాకు ఇచ్చినటువంటి ఈ యొక్క పరలోకపు సత్యపు బహుమానములను బట్టి నీకు బహుగా వందనములు చెల్లిస్తూ దీన మనసుతో మమ్మల్ని అందరినీ ఆయత్తపరచాలని యేసుక్రీస్తు పరిశుద్ధ నామములో ప్రార్థించి వేడుకొని చుట్టున్నాను తండ్రి. ఆమేన్. ప్రార్థన చేసుకుందాం. పరిశుద్ధులైన మా మంచి పరలోకపు తండ్రి, మీ ఘనమైన నామానికి స్తుతులు స్తోత్రాలు వందనాలు చెల్లించుకుంటున్నాం. వాక్య పరిచర్య ద్వారా స్పష్టంగా మీరు మా అందరితో మీరు మాకు ఇచ్చిన సమయాన్ని బట్టి సమయము మీకు ఇచ్చినప్పుడు తలాంతులు ప్రభా మాకు ఇచ్చిన ధనాన్ని ఉపయోగించుకొని క్లియర్గా స్పష్టంగా మీరు అనుగ్రహించిన విధానం బట్టి మీకు స్తోత్రాలు. తీసుకొచ్చిన ఒక్కొక్కరిని కూడా ప్రత్యేకంగా మీరు ఆశీర్వదించండి, దీవించండి. వాక్యం ఇచ్చిన మీ దాసులను కూడా మీరు నాయన బహుగా బలంగా వాడుకోమని కూడా అడుగుచుంటున్నాం ప్రభా. మీకు స్తోత్రాలు. ప్రాముఖ్యంగా తీసుకొచ్చిన కానుకలను బట్టి మీకు వందనాలు స్తోత్రాలు చెల్లించుకుంటున్నాం. కానుకలను కూడా మీరు ఆశీర్వదించండి. మీ రాజ్య సువార్తలో వాడబడినట్లు కృప దయచేసి మీరు వాడుకోమని కూడా అడుగుచుంటున్నాం. సెల్వి సిస్టర్ వాళ్ళ యానివర్సరీని కూడా మీరు ఆశీర్వదించండి, దీవించండి. అదే సమయంలో తను మీకు స్తోత్రాలు. అంజలి వాళ్ళ కుటుంబాన్ని మీరు ఆదరించండి, కృప చూపించండి మనం కూడా అడుగుచుంటున్నాం ప్రభా. మీకు స్తోత్రాలు. వల్లి జాన్ బ్రదర్ వారి కుటుంబాన్ని మీరు కృపలో భద్రపరచండి, సహాయం చేయండి. ఈ విధంగా మా సంఘంలో ఎవరైతే బలహీనంగా అనారోగ్యం ఉంటున్నారో వారందరినీ కూడా మీ గాయపనాస్తంతో మీరు ముట్టండి. సంపూర్ణ స్వస్థత ఆరోగ్యంతో నింపండి ప్రభా. మీకు స్తోత్రాలు. తీసుకొచ్చిన వారికి మీ మెండైన దీవెనలు ఒక్కొక్కరిపైన కుమ్మరించండి. ఇప్పుడు జరగబోతున్న మెన్స్ ఫెలోషిప్ను, సిస్టర్స్ ఫెలోషిప్ను ప్రభా, యూత్ను ప్రభా, చిన్నపిల్లల సండే స్కూల్ను వీటన్నిటి క్రమంగా ఉండగలనట్లు కృప దయచేయండి ప్రభా. మీకు స్తోత్రాలు. ఈ వారము ఈ సాయంకాలం జరిగే నాయన 5 గంటల నుంచి 6 పాటల నాయన ఆరాధన ఉంటుందిగా ప్రభా. ఆ ఆరాధనలు కూడా అనేకులు రాగలనట్లు కృప దయచేయండి. వారం కొడుకుల తండ్రి మాకు స్తోత్రాలు. మంగళవారము బేస్తవారము జరిగే ఈ యొక్క మీటింగ్లలో కూడా మీ ఆత్మచేత నింపండి ప్రభా. మీకు స్తోత్రాలు. నాయన శనివారం ప్రిపరేషన్ కార్యక్రమాల్లో కూడా మీరే తోడుగా ఉండి నడిపించండి. ఈ విధంగా మీ సన్నిధి ప్రసన్నత మా అందరితో కూడా మీరు ఉంచండి. మీ రాజ్యం ఎత్తబడేంత వరకు మేము ఈ విధంగా కలుసుకునే భాగ్యం మీరు మాకు అనుగ్రహించి మీరే సహాయం చేసి దీవించి ఆశీర్వదించమని నజరేయుడైన యేసు నామమున ప్రార్థిస్తున్నాను తండ్రి. ఆమేన్. మన ప్రభువైన యేసు క్రీస్తు కృపయు తండ్రి యొక్క ప్రేమ పరిశుద్ధాత్మని అన్యోన్య సావాసము చేరిన వారికి రాలి బిడ్డలకును ఇప్పుడును ఎల్లప్పుడును సదాకాలము తోడైనను గాక. ఆమేన్.